எல்லாமாக உம்மாலேதான் எல்லாமாக உம்மாலேதான் எல்லாமாக சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் என் வாழ்க்கையில சொல்லி முடியாத அற்புதம் எண்ணி முடியாத நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரமாகாத காரியம் ஆகாத காரியம் உம்மாலாகாத காரியம் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மால் சேர்ந்து சொல்லுமாகும் எல்லாமா எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை வேளையில உண்மையா சொல்லுங்க அப்பா என் சூழ்நிலைகளை மாற்றுவதால் ஆகும் என் பொருளாதார நெருக்கடியை மாற்றுவதால் ஆகும் என் பலவீனத்தை மாற்றுவதால் ஆகுமே எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்றீங்க எல்லாமாகுமே எல்லாமா எனக்கு குறித்ததை எனக்கு எனக்காக யாவையும் செய்து மூடி எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லுவோம் எனக்கு குறித்ததை எனக்கென்று வைத்திருந்த தேவ திட்டத்தை எனக்கென்று முன் குறித்திருக்கிற காரியங்களை செய்து முடித்தவர் நீரே ஐயா நீ ஓ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் சொல்லுங்க உம்மாலாகாத காரியம் மனுஷனால் அல்ல மேனேஜரால் அல்ல ஓனரால் அல்ல சில உறவுகளால் அல்ல நான் நம்புகிற இயேசுவாலே முடியும் எல்லாமே உம்மாலாகும் எல்லாமாக உம்மாலேதான் எல்லாமாகும் நல்லா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாம் லூக்கா 21 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். பல மாதங்களாக ஆண்டவர் இருதயத்திலே போட்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை வாசிக்கிறதுக்கு முன்பாக நான் சொல்லிடுறேன். ஆண்டவரே இதை பேசுவதா வேண்டாமா என்று சொல்லி அநேக குழப்பங்கள். ஆமென். நம்ம படிக்க போகிற சம்பவம் அப்படிப்பட்ட சம்பவம். இன்றைக்கி அநேக தவறான எண்ணங்கள் வந்துருச்சு, தவறான காரியங்கள் இதை குறித்து இன்றைக்கி சபைகளில், ஆண்டுடைய பிள்ளைகள் மத்தியில், விசுவாச குடும்பங்கள் மத்தியில், போதகர்கள் மத்தியில் சுயநலத்துக்காய் சுயலாபத்துக்காய் ஆண்டவர் கொடுத்த அந்த கணம், இதற்கு கொடுத்த அந்த கணத்தை இன்றைக்கி வேறு விதமாய் தவறான காரியங்களுக்காய் தவறான கண்ணோட்டத்திலே இன்றைக்கி ஜனங்களுடைய மனதில் பதிந்து விட்டது. ஆமென். ஆண்டுடைய சமூகத்தில் உட்காரும்போது ஆண்டவரே எப்படி ஆண்டவரே இதை பேசுகிறது, ஏற்கனவே எல்லாம் குழப்பி வச்சுருக்கிறாங்க. எப்படி குழப்பி ஜனங்களுடைய எண்ணங்களை குழப்பி வச்சுருக்கிறாங்க, ஜனங்களுடைய சிந்தைகளை குழப்பி வச்சுருக்கிறாங்க. எப்படி ஆண்டவரே ஆண்டுடைய சமூகத்தில் கிருபையும் பலனையும் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு உங்கள் சமூகத்தில் இன்றைக்கு உங்கள் முன்பாக வந்து நிற்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது
கரெக்டாக பிசாசு நெகட்டிவ் தாட்டை கொண்டு வருவான். ஆமென். வேறு வேலை இல்லை, ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு வேலை இல்லை போல, அதனால் பேசுகிறாங்க போல. இதெல்லாம் யார் கொண்டு வருகிற சிந்தனை? பிசாசு கொண்டு வருகிற சிந்தனை. ஆனால் ஆண்டவர் இதற்கு கொடுக்கிற முக்கியத்துவம், இதற்கு கொடுக்கிற கணமே வேற. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாம் அவருடையது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அவருடையவன், நான் அவருடையவள், என் நேசர் என்னுடையவர். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் அவருடையது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க நீங்கள், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கையை தூக்கி ஆமென்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்தது எல்லாமே அவரிடத்திலிருந்து வந்தது, அவர் மூலமாய் வந்தது. என்னுடைய பலத்தினாலே அல்ல, என்னுடைய முயற்சியினாலே அல்ல, என்னுடைய சம்பாத்தியத்தினாலே அல்ல, என்னுடைய திறமையினாலே அல்ல, என்னுடைய ஞானத்தினாலே அல்ல, என்னுடைய உழைப்பினாலே அல்ல. இவை எல்லாம் இயேசு எனக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. என்னிடத்தில் இருக்கிற எல்லாம் அவர் எனக்கு கொடுத்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லை ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? இது எனக்கு, இது என்னோடது, இது எனக்கு மட்டுமே சொந்தம். ஆமே. கணவன் மனைவி மாற்றம்தான் நீங்கள் உங்களுக்கு ஒருத்தர் சொந்தம், ஒரே சரீரம். ஹல்லேலூயா. அதுவும் பரலோகம் போயிட்டா எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடுவோம். மனைவி கணவர்னு அங்கே போய் கொண்டாடலாம் முடியாது, பிள்ளைங்கன்னு உரிமை செலுத்த முடியாது. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அவர் எனக்கு கொடுத்தது எல்லாம் அவருடையது என்கிற மனப்பான்மை இந்த வேளையில் உங்களுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒருவேளை பிசாசானவன் சிந்தனைகளை எண்ணங்களை மாற்றுவானே என்று சொன்னால், இந்த வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டுகிறேன். ஹல்லேலூயா. சிந்தனைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சீர்படுத்தப்படுவதாக. ஆமென். இப்போ எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? வேதத்தில் வாசிப்போமாக. லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றாள். ஹல்லேலூயா. அநேக முறை இந்த சம்பவத்தை நம்ம வாசிச்சிருப்போம். இதே சம்பவம் மார்க்கு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 41வது வசனம் முதல் 44வது வசனம் வரை அங்கே மார்க்கு எழுதியிருக்கிறார். லூக்கா அவர் எப்படி அப்சர்வ் பண்ணாரோ அதுக்கேற்ற மாதிரி லூக்கா எழுதியிருக்கிறார். மார்க்கு எப்படி எழுதியிருக்கிறாருன்னா, அவருக்கு ஆவியானவர் எப்படி ஏவினாரோ அதன்படி மார்க்கு சுவிசேஷத்தை அவர் எழுதியிருக்கிறார். நீங்கள் 2 பக்கமே நீங்கள் ஒரு அடையாளத்தை வைத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. 2 காரியங்களையுமே நம்ம கம்பேர் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41 முதல் 44வது வசனம் வரை. இங்கே லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். ஹல்லேலூயா. இங்கே இந்த சம்பவத்திலே பார்க்கிறோம், இயேசு தேவாலயத்திலே உபதேசித்து கொண்டிருந்தார். தேவாலயத்திலே அநேக காரியங்களை போதித்து கொண்டிருந்தார். நம்ம இப்போ வாசித்த இந்த சம்பவம் ஒரு பிக்சரைஸாக ஒரு நம்ம இதில் டவுன்லோட் பண்ணி ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன், போட்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள். இதை உங்களை அந்த கற்பனைக்குள்ளாக நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஆமென். இயேசு தேவாலயத்திலே போதித்து கொண்டிருந்தார். அநேக போதனைகளை ஜனங்களுக்கு போதித்தார். எங்கெங்க அங்கே ஏசப்பா தேவாலயத்தில் இருக்கிற மாதிரியே காணமே. இதுக்கு தான் மார்க்கையும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கணும். ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் அதுக்கு முந்தைய வசனங்களில் அங்கே இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கும் பொழுது என்று அங்கே ஒரு லைன் கொடுக்கப்பட்டிருக்கும், அங்கே ஒரு வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா இயேசு தேவாலயத்தில்
அநேக காரியங்களை உவமைகளாக ஜனங்களுக்கு புரியும்படி உபதேசித்தார், போதித்தார். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் தேவாலயத்திலே உபதேசித்து முடித்ததற்கு பின்பாடு, இப்போ நம்ம மெசேஜ் முடிச்சு அடுத்து எதுக்கு போவோம்? ஆமாம், ஹல்லேலூயா. அப்புறம் ஒரு பாட்டை, பாவம் பிள்ளைங்க முன்னாடி எந்த பாட்டை எடுக்கிறது, மெசேஜை கவனிச்சாதான் அதுக்கேற்ற மாதிரி பாட்டை என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும்னு இப்போ இருந்தே மண்டைக்குள்ள அவங்களுக்கு ஓடிட்டுருக்கோம். ஒரு பாட்டை பாடி சபையில் என்ன செய்வோம், ஆஃபரிங் எடுப்போம். அதே போல் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இருந்த அந்த தேவாலயத்திலே அநேகர் வந்து அந்த காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போடுகிறதை மார்க் இன்னும் அழகா சொல்லியிருப்பார். காணிக்கை பெட்டியிலே பணம் போடுகிறதை அவர் பார்த்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பார்க்கிறவர். ஹல்லேலூயா. அவர் மனுபுத்திரரை கண்ணோக்குகிறவர். உங்களையும் என்னையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். நாம் எங்க போனாலும், எங்க வந்தாலும், எங்க உட்கார்ந்தாலும், என்ன நினைச்சாலும், என்ன பக்கத்தில் பேசிட்டு இருந்தாலும், ஆராதனை நடக்கும் போதா இருந்தாலும் சரி, பிரசங்கம் பண்ணும் போதா இருந்தாலும் சரி, இல்லை வெளியில போகும் பொழுதோ வரும் பொழுதோ 24/7 இயேசு கிறிஸ்து நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருந்தார், ஜனங்களை பார்த்து கொண்டிருந்தார். தேவாலயத்தில் வருகிற போகிற ஒவ்வொரு ஜனங்களையும் அவர் கவனித்து கொண்டிருந்தார். அவர்களை உற்று நோக்கி கொண்டிருந்தார். அவர்களை வாட்ச் பண்ணிட்டு இருந்தார் ஆண்டவர். இன்னும் நம்ம லாங்குவேஜில் சொல்ல போனா ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் என்னை பார்க்கிறார். எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கிறது? ஹல்லேலூயா. அவர் என்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய கண்ணீரை பார்க்கிறார், என்னுடைய பிரச்சனைகளை அவர் பார்க்கிறார், என்னுடைய போராட்டங்களை அவர் பார்க்கிறார், என்னுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார், என்னுடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார், என்னுடைய சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறார். நான் நிற்பது, நான் நடப்பது, நான் உட்காருவது, நான் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறேன், என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன், என்ன என்னுடைய இருதயத்தில் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் பார்க்கிற தெய்வங்க. ஹல்லேலூயா. கண்ணிருந்தும் காணாதவைகள் எது? உலகத்தில் உள்ளவைகள். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், அவர் மகத்துவம் உள்ள தேவன், அவர் உயிரோடு இருக்கிற தேவன். அதனால தான் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. செத்த தெய்வம், அப்படியே இருக்கிற தெய்வம், அப்படியே இருக்கிற தெய்வம் பார்க்குமா? பார்க்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவர். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தவர். அவர் நம்மத்தில அசைவாடி கொண்டிருக்கிறவர். பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை எங்கெல்லாம் உயர்த்துறோமோ, அவருக்கு எங்கெல்லாம் கனத்தை கொடுக்கிறோமோ, அவருக்கு எங்கெல்லாம் மகிமையை செலுத்துறோமோ, அவரை எங்கெல்லாம் பாடி துதிக்கிறோமோ, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் அவர் இருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவருக்கு எங்கெல்லாம் கனத்தை கொடுக்கிறோமோ அவர் இருக்கிறார் அங்க. ஹல்லேலூயா. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இங்க தேவாலயத்திலே கண்ணேறிட்டு பார்த்தபோது மார்க்கு சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருந்தார். மார்க்கு சுவிசேஷத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் காணிக்கை பெட்டிக்கு எதிராக. மார்க்கு சுவிசேஷத்தை போடலாமா, அதை மாத்தலாமா? காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காண்கிற. அப்படி இங்க என்ன செய்கிறார்? கண்ணேறிட்டு பார்க்கிறார். அங்க என்ன செய்கிறார்? எதிராக உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப ஆப்போசிட்ல உட்கார்ந்து ஆண்டவர் கண்ணேறிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வாட்ச் பண்றார். தேவாலயத்தில் அங்க வந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். என்ன பார்த்து கொண்டு இருக்கிறார்? அநேக ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க, அநேக ஐஸ்வர்யவான்கள் அங்கே சபையில் இருக்கிறாங்க, அநேக பணக்காரர்கள் அங்கே இருக்கிறாங்க,
அநேக செல்வந்தர்கள் அங்கே இருக்கிறார்கள். அநேக பணங்களை வைத்திருக்கிறவர்கள், செல்வத்தை வைத்திருக்கிறவர்கள், தங்கத்தை, பொன்னு, வெள்ளி என்னென்ன இருக்குமோ எல்லாம் வைத்திருக்கிற அநேக ஐஸ்வர்யவான்களும் அங்கே தேவாலயத்தில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இன்னொரு நபர் ஆண்டவர் அங்கே சுட்டி காண்பிக்கிறார், ஒரு ஏழை விதவையும் அங்கே இருக்கிறாள். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் பார்க்கிறார், ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போடுகிறதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போடுகிறதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அநேக ஐஸ்வர்யவான்கனாவே சொல்லவா வேணும்? அள்ளி அள்ளி என்ன செய்வாங்க? என்ன பேச மாட்டீங்க? இவங்க என்னமோ பேசுகிறாங்க அப்படின்னு பல பேர் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஐஸ்வர்யவான்கள்னாவே நிறைய என்ன செய்வாங்க? போடுவாங்க. பெருமைக்காக போடுவாங்க. தன்னிடத்தில் இருக்குது என்பதை காண்பித்துக் கொள்வதற்காக என்ன செய்வாங்க? போடுவாங்க. மற்றவர்கள் பார்க்கும்படியாக என்ன செய்வாங்க? போடுவாங்க. நான் பாரு இவ்வளோ கொடுக்குறேன் பாரு அப்படின்னு மற்றவங்க கண்ணு முன்னாடியே கவரை எடுத்து அப்படியே அமௌண்ட் எழுதி, பேரை எழுதி, அப்படியே 500 ரூபா நோட்டை எடுத்து அவங்க முன்னாடி வச்சு மற்றவங்க பார்க்கணுமா? 4 பேர். ஹல்லேலூயா. ஆமென். இது பொதுவாக வரும். ஹல்லேலூயா. அப்படி இந்த ஐஸ்வர்யவான்களிடத்திலே பணங்கள் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும். அவர்களும் காணிக்கை பெட்டியில் என்ன செய்கிறாங்க? காணிக்கைகளை போடுகிறாங்க. அவர்கள் அதிகமாக போட்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான்கள் அதிகமாக தங்களுடைய பணங்களை என்ன செய்கிறாங்க? காணிக்கை பெட்டியில் போடுறாங்க. நம்மளுக்கு ஒரு யோசனை வரும், அவங்களுக்கு இருக்குது போடுறாங்க, அவங்களுக்கு இருக்குது போடுறாங்க, எனக்கு இல்லை போடலை. ஹல்லேலூயா. யார் சொன்னா இல்லைன்னு? ஆமென். அப்போ ஐஸ்வர்யவான்கள் இருக்குது போடுறாங்க. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஏராளமான பணங்கள் உண்டு, செல்வங்கள் உண்டு. ஸோ கணக்கு பார்க்காம போடுறாங்க. இங்கே வேதத்தில் அதான் பார்க்குறோம். ஐஸ்வர்யவான்கள் தங்கள் காணிக்கை பெட்டியில் அதிகமாய் போட்டார்கள். மார்க்கு சொல்கிறார். அதுக்கு கீழே உள்ள வசனத்தில் பார்க்கிறோம், ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதை கண்டு. ஆமென். ஒரு பக்கம் ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் பணத்தை போடுறாங்க, காசை போடுறாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் போடுறாங்க. ஆனால் அங்கே ஒரு ஏழை விதவை 2 காசை போடுகிறதை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு கீழே ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களோ தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டாங்க. அவங்களுக்கு இருக்குது, திருப்தியாக இருக்குது, வேணுங்கிறது இருக்குது, அதில் கொண்டு வந்து போடுறாங்க. அதுதான் அங்கே கரெக்டான மீனிங். ஹல்லேலூயா. அவங்களுக்கு நிறைய வருமானம் இருக்குது, பணங்கள் இருக்குது, ஆஸ்திகள் இருக்குது, அந்தஸ்துகள் இருக்கிறது, நிறைய நோட்டு கட்டாக வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க? அவ்வளோ அதிகமாக ஆண்டவருக்கு காணிக்கை பெட்டியில் என்ன செய்கிறாங்க? போடுறாங்க. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போடுகிறார்கள். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஏழை விதவை 2 காசை என்ன செய்கிறாள்? அங்கே போடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 2 காசை அவள் போடுகிறாள். ஆண்டவர் பார்த்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த ஏழை விதவையை குறித்து ஆண்டவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தனக்கு உண்டானது எல்லாவற்றையும், தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் அவள் போட்டாள் என்று ஆண்டவர் அங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த காணிக்கை பெட்டிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இதற்கு ஒரு கணத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு தேவாலயத்திலும் இருக்கிற காணிக்கை பெட்டிக்கு ஆண்டவர் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை மாத்திரம் பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய கஷ்டங்களை மாத்திரம் பார்க்கிறவர் அல்ல, என்னோட போராட்டத்தை மாத்திரம் பார்த்துட்டு ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் எப்படி ஜெபிக்கிறேன் என்று பார்க்கிறார், நான் எப்படி வேதத்தை வாசிக்கிறேன் என்று பார்க்கிறார், நான் எப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் அவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறார், நான் அவருக்காக எப்படி உற்சாகமாய் கொடுக்கிறேன் என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பரவாயில்ல, சத்தம் வருது. நான் வருமோ வராதோன்னு நினைச்சேன். ஹல்லேலூயா.
அப்படின்னா ஆண்டவர் இதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். காணிக்கை பெட்டிக்கு ஆண்டவர் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதற்கு ஒரு கணத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் என்ன அவருக்கு செலுத்துகிறோம் என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் வாட்ச் பண்றார். நம்ம என்ன செய்கிறோம், எப்படிப்பட்ட இருதயத்தோடு காணிக்கை பெட்டிக்கு அருகில் வருகிறோம், எந்த சிந்தையோடு நம்ம வருகிறோம், எந்த எண்ணத்தோடு நம்ம வருகிறோம், எப்படி வருகிறோம், எப்படி அவருக்கு செலுத்துகிறோம், எப்படி அவருக்கு கணத்தை கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய சபையில மாத்திரமல்ல, ஒவ்வொரு சபையிலும் அவர் காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எப்படி அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம், எப்படி பலிகளை செலுத்துகிறோம், எப்படி காணிக்கைகளை செலுத்துகிறோம், அதை உண்மையாய் செலுத்துகிறோமா, எந்த விதத்திலே நாம் செலுத்துகிறோம், இல்ல தவறாக சம்பாதித்து கொண்டு வந்து போடுகிறோமா, இல்ல தேவையில்லாத காரியங்களை நாம் சம்பாதித்து கொண்டு வந்து காணிக்கை பெட்டியில பணங்களை போடுகிறோமா, அவருக்கு காணிக்கைகளை செலுத்துகிறோமா, இல்லாவிட்டால் உண்மையாய் உழைத்து எனக்கு கர்த்தர் கொடுத்ததிலிருந்து நான் அவருக்கு செலுத்துகிறேனா என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இங்க விஷயம் ஐஸ்வர்யவான்கள் போட்ட கணக்கையும் ஆண்டவர் பார்க்கல, ஏழை போட்ட 2 காசையும் ஆண்டவர் அங்கே கணக்கு பண்ணலை. எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. ஹல்லேலூயா. மாம்சத்தில் அப்படியே இருந்தோன்னா பிசாசு வேறு விதமாக தான் திங்க் பண்ணுவான். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி இங்கே ஐஸ்வர்யவான்கள் அதிகமாக போடுகிறார்கள், ஏழை விதவை 2 காசை போடுகிறாள். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவருடைய பார்வையில் அமௌண்ட் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அமௌண்ட்டு பெரிய விஷயம் கிடையாது. நான் எவ்வளவு போடுகிறேன் என்பது ஆண்டவருக்கு தேவையே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நன்றாக புரிஞ்சு கொண்டீங்க? அப்படியே வேறு மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் கால்குலேஷன் போட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. நான் சொல்ல வரத அட் ப்ரெசண்ட் அந்த பாயிண்ட்ஸுக்கு மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. ஆண்டவருக்கு அமௌண்ட் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. யார் அதிகமாக போட்டாங்க, யார் கம்மியாக போட்டாங்கன்னு. ஹல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகத்திலே காயின் ஆபேல் ஆண்டவருக்கு முன்பாக காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். ஆபேல் என்ன செய்கிறார்? நல்ல ஆண்டவருக்கு கொழுமையானவைகளை என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்படின்னா ஆண்டவருக்கு எவ்வளவு என்பது ஒரு பொருட்டல்ல, எப்படி என்பதுதான் ஆண்டவருக்கு விஷயங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா காயினும் ஆபேலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு காணிக்கைகளை அங்கே கொண்டு வருகிறார்கள். வேத வசனம் எடுக்க நேரம் இல்லை, உங்களுக்கு சம்பவம் தெரியுன்றதுனால நான் சுருக்கமாக கொண்டு போகிறேன். அங்கே ஆண்டவர் யாருடைய காணிக்கைகளை அங்கீகரித்தார்? காயினுடைய காணிக்கை ஆண்டவர் என்ன செய்யலை? அங்கீகரிக்கலை. அப்புறம் நம்மளுக்கு சண்டே கிளாஸில் ஒரு கதை சொல்லுவாங்க, ஆபேல் கரெக்டாக எல்லாம் கொழுமையாக சூப்பராக குவாலிட்டியாக பெஸ்ட்டாக கொண்டு வந்தார். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. காயின் கொண்டு வந்த விதம் நம்மளுக்கு வேண்டாம், நம்மளுக்கு தெரியும் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்னன்னு நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அங்கே வசனம் தெளிவாய் போடப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் காணிக்கையை மாத்திரம் பார்க்கல, முதல்ல ஆபேலை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அதற்கு பிற்பாடு ஆபேலினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார். அப்போ நான் முதல்ல ஆண்டவர் என்ன அங்கீகரிக்கணும்? யார் அங்கீகரிக்கணும்? நான் எவ்வளோ போடுறேன்றது அவருக்கு பிரச்சனை கிடையாது. ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரா? ஆபேலை அங்கீகரிச்சார் ஆண்டவர். என்ன அங்கீகரிக்கிறாரா? நான் போடுற காணிக்கையை அங்கீகரிக்கிறது ரெண்டாவது. என்ன முதல்ல ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரா? அன்றைக்கு ஆபேலையும் அவன் காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரித்தார். இன்றைக்கி நீங்கள் சோதித்து பாருங்கள், எவ்வளவோ காரியங்களை கர்த்தருக்காக கொடுத்துருப்போம். ஆண்டவர் என்னை அங்கீகரித்து அந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டாரா? ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபேலை கர்த்தர் அங்கீகரித்தார். இன்றைக்கு முதலாவது ஆண்டவர் என்னை அங்கீகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் என்னோட ஆண்டவருக்காக நான் கொடுக்குற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும், எல்லா முதலீடும், எல்லா பணங்களும்,
எல்லா காசுகளும், எல்லா தசம பாகமும், எல்லா பொருத்தனை காணிக்க, எல்லா மிஷனரிஸ், ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு முதல்ல ஆண்டவர் என்ன அங்கீகரிக்க வேண்டும்? நான் முதலில் பரிசுத்தவானாய் காணப்பட வேண்டும். ஆண்டுடைய சமூகத்தில் நான் கடின இருதயத்தோடு, வெசனத்தோடு, ஒரு கட்டாயத்தின் பேரில் நான் கொண்டு வந்து செலுத்தினேன் அப்படின்னா ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டார் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. இங்க ஆபேலை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கீகரித்தார். அதே போலதான் இங்க ஆண்டவர் அந்த விதவையை ஆண்டவர் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. ஆண்டு சொல்றார், இவங்க எல்லாம் பரிபூர்ணத்திலிருந்து போட்டாங்கப்பா, ஆனா இவளோ தன் வறுமையிலிருந்து, தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, தனக்கு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்காக கொண்டு வந்து செலுத்துகிறேன். தன் வறுமையிலிருந்து, வேத வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்தது எல்லாம் அவள் என்ன செய்கிறா? காணிக்க பெட்டியில போடுகிறாள். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அவளுடைய பெருந்தன்மையை அப்ரிஷியேட் பண்றார். அவளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்றார். நம்ம நினைக்கிறோம் அது எப்படி தனக்கே இல்லைன்னா, பாஸ்டர்கிட்ட அந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அவளுக்கு என்னப்பா செய்வா? அவளுக்கு இருந்ததே அந்த 2 காசு தான், அவளுக்கு இருந்ததே அவ்வளவுதான். அதையும் நான் அவள் போட்டுட்டா, அதையும் அவள் டைத்தா போடுறா, அதையும் அவள் காணிக்கையாக போடுறா. அந்த ஏழை விதவை அந்த அம்மா போடுறாங்க, அவளுக்கு என்ன செய்வா? அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. முதலாவது நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையை ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து, எல்லா தேவைகளிலும் இருந்து அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லா சம்பாத்தியத்திலும் இருந்து யாக்கோபு அழகா பொருத்தனை பண்றார். ஆண்டவரே தேவரீர், நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலிருந்தும் நான் உனக்கு என்ன செய்யறேன்? உமக்கு தசம பாகம் கொடுக்கிறேன் என்று பொருத்தனை பண்ணினான். ஹல்லேலூயா. ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவர் கேட்கிறவரா? ஆண்டவர் கட்டளையாவே வேதத்தில் கொடுத்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. கட்டளையாய் அவர் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாடுலையும் நம்ம பார்க்க முடியும், புதிய ஏற்பாடுலையும் பார்க்க முடியும். பழைய ஏற்பாடுல ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்றாரு, மோசே என் ஜனங்களிடத்துல போய் சொல்லு, அவர்களுக்கு இருக்கிற எல்லாவற்றிலும் எனக்கு தசம பாகத்தை நீ என்ன செய்யணும்? அவருடைய கரங்களில வாங்கணும், நீ சொல்லணும். ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுலயும் ஆண்டவர் கூட இன்னொன்னையும் சொல்றாரு, எவன் மனப்பூர்வமா கொடுக்கிறானோ அவன் இடத்துல வாங்கு. ஹல்லேலூயா. அப்போ நான் முதலாவது ஒரு காரியம், தேவன் கற்றுக் கொடுக்குற காரியம், நான் முதல்ல மனப்பூர்வமாக கொடுக்கணும். நான் எவ்வளோ கொடுக்குறேன்றதெல்லாம் ஆண்டவருக்கு மேட்ரே இல்லைங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு விஷயமே இல்லை. நான் 1 லட்சம் கொடுக்குறேன்னா, 10,000 கொடுக்குறேன்னா, 5,000 கொடுக்குறேன்னா, 2,000 கொடுக்குறேன்னா, அது ஒவ்வொருத்தருடைய இன்கம்மை பொறுத்து. ஹல்லேலூயா. 10,000 ரூபானா ஆண்டவருக்கு 1000 ரூபாய் தசமபாகம் நம்ம என்ன செய்வோம்? எடுத்து வைப்போம். 50,000 ரூபானா ஆண்டருக்கு என்ன செய்வோம்? 5,000 ரூபாய் தசமபாகம். அதுதான் 10ல் 1. அதுதான் ஆண்டு கொடுத்த கட்டளை. ஹல்லேலூயா. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவது தான் நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக நேரங்களில் இந்த கட்டளையிலிருந்து விலகி 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 ஆண்டருக்கு துரோகம் பண்ணி ஆண்டரை வஞ்சிச்சு பல காரியங்களில் போனதுனால தான் அப்பப்போ ஆண்டவர் சில காரியங்களை கொடுத்து அவர்களை திரும்பி வழிக்கு கொண்டு வர்றார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவருக்கு நான் எப்படி செலுத்துகிறேன் என்பது முக்கியம். முதலாவது நான் மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். அது அந்த ஏழை விதவையின் இடத்துல ஆண்டவர் பார்த்தார். ஹல்லேலூயா. அந்த மனசு வேணும். ஆண்டவருக்கு கொடுக்கறதுல என்ன வேணும்? மனசு வேணும், மனசாட்சி வேணும். ஹல்லேலூயா. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் யாருடையது? ஆமென். இதெல்லாம் யாருடையது? ஆமாம். என் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் யாருடையது? ஆண்டவர் என் பர்ஸில் கொடுத்துருக்கிறதெல்லாம் யாருடையது? அவர் எனக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. அதில் நான் சொந்தம் கொண்டாட, உரிமை கொண்டாட முடியாது. நான் செலவு பண்ணலாம், அனுபவிக்க ஆண்டவர் ரைட்ஸ் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அங்கே இதே சம்பவத்தில், இந்த ஏழை விதவையை குறித்ததான இந்த சம்பவத்தில், அதற்கு மேலே உள்ள வசனத்தில் அங்கே ஆண்டவருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த காரியத்தை நம்ம வாசிச்சிடலாமா? அங்கே வரி செலுத்துகிறத குறித்து ஒரு டெஸ்ட் அங்கே நடக்குது. என்ன தெரியுமா? லூக்கா 20வது அதிகாரம் 20வது வசனத்தில் அங்கே வாசிக்கிறோம், ஆண்டவரை குற்றப்படுத்தும்படியாய், ஆண்டவரை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா.
எப்படியாவது இவங்களை என்ன செய்யணும், இவங்க மேலே உள்ள தப்பை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் மனுஷனுடைய வேலை. யாருடைய வேலை? குற்றம் கண்டுபிடிக்கிறது யாருடைய வேலை? ஆமாம், ஆண்டவர் குற்றப்படுத்த மாட்டார், வசனத்தை அனுப்பி திருத்துவார். ஹல்லேலூயா. வசனத்தை அனுப்பி ஆண்டவர் பேசுவார். எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார்? எத்தனை பேர் இருதயத்தை திறந்து கொடுத்துருக்குறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலையும் தனிப்பட்ட விதமாய் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஆவியில் உணர்கிறேன். ஆமென். இங்கே ஆண்டவரை குற்றப்படுத்த நினைத்தாங்க. இன்னைக்கு அநேக மனிதர்கள் குற்றப்படுத்துகிறார்கள். வாய் விட்டு என்ன செஞ்சிடறாங்க? கேட்டுடுறாங்க. குற்றப்படுத்துகிற காரியம், இந்த குற்றப்படுத்துகிற காரியம் பிசாசினுடைய காரியம். ஹல்லேலூயா. நம்மளை யாராவது குற்றப்படுத்துகிறாங்களா, குற்றவாளின்னு முத்திரை குத்துறாங்களா, இது பிசாசினுடைய ஆவி, பிசாசினுடைய வேலை. எப்போ பார்த்தாலும் உங்களை குறை சொல்லிட்டு குற்றப்படுத்திட்டே இருக்கிறாங்களா, இது பிசாசினுடைய வேலை. அங்கே ஒரு குரூப் அப்படி தான் எழும்புச்சு. யூதாஸ்குள் சாத்தான் புகுந்தான்ற மாதிரி அங்கே சிலர் இயேசுவை குற்றப்படுத்தும்படியாய், அவருடைய நாவிலிருந்து ஏதாவது குற்றமாய் வராதா, அவர் ஏதாவது வாயின் வார்த்தையில் மாட்டிக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. இன்னைக்கு பல பேர் அப்படி தான் சிக்கிட்டு இருக்கிறோம். வாயை பேசி வாயை கொடுத்து என்ன செஞ்சிடறோம்? மாட்டிக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மையுள்ளவர்களாய் காண்பிக்கிற, எப்படி தங்களை ஆண்டு முன்னாடியெல்லாம் இது செல்லாதுங்க. ஹல்லேலூயா. எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்துட்டு இதில் மட்டும் கோட்டை விட்டுட்டு நான் அவருக்கு உண்மையாக தான் இருக்கிறேன் அப்படின்னெல்லாம் ஆண்டுகிட்ட நம்ம நடிக்க முடியாது. ஹல்லேலூயா. அன்றைக்கி ஆண்டு முன்னாடி ஒரு கூட்டம் நடிச்சிட்டு இருந்துச்சு, நான் தங்களை உண்மை உள்ளவர்கள் என்று. ஆமாம், நம்ம உண்மையாக இருக்கிறோமா? இன்றைக்கி நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுக்குற காரியத்தில் நான் உண்மையாக இருக்கிறேனா? ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருக்கிறேனா? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தில் நான் உண்மையாக இருக்கிறேனா? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்க தசம பாகத்தில் நான் உண்மையாக இருக்கிறேனா? நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பேசுவாராக. ஹல்லேலூயா. ஆமென். அப்படின்னா தங்களை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி உண்மையுள்ளவர்களாய் காண்பித்து ஆண்டவரிடத்தில் வர்றாங்க. ஆண்டவரிடத்தில் கேள்வியை கேட்குறாங்க. ஆண்டவரே, 22வது வசனத்தில் ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும். அதுக்கு கீழே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்? அவர்களுடைய தந்திரத்தை அவர்கள் அறிந்து கொண்டார். ஆமாம். நம்முடைய தந்திரமெல்லாம் ஆண்டவருக்கு நல்லா தெரியுங்க. நம்ம எப்படி சுற்றி எப்படி வருவோம், எப்படி இதை தட்டி கழிப்போம், கொடுத்து தான் ஆகணுமா? ஆண்டவர் கொடுக்க சொல்லி வற்புறுத்துறாரா? வற்புறுத்தலைங்க, ஆண்டவர் கட்டளையாக சொல்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. அப்பா சொல்லுகிற காரியங்களுக்கு ஒரு பிள்ளை கீழ்ப்படியலைன்னா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. அவர் தகப்பன், நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னை போஷிக்கிறார், எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார், எனக்கு சம்பாதிக்க பலன் தருகிறார், எனக்கு உழைக்க பலன் தருகிறார், எனக்கு வேண்டிய வருமானத்தை தருகிறார். ஹல்லேலூயா. அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீங்க? இல்லை, நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் கொண்டு வாங்க உங்கள் மைண்டில். அங்கே வரி செலுத்துறது மாத்திரம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆண்டவருக்கு கொடுக்குறதுலேயும் அவங்களுக்கு அங்கே பிரச்சனை. ஆமாம். ஆண்டவரிடத்தில் கேட்குறாங்க, ஆண்டவரே, இதில் இருக்கிற சொரூபமும் மேலெழுத்தும் ஒரு காயினை காமிக்கிறாங்க ஆண்டவரிடத்தில். யாருடையது? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் டாக்ஸ் கட்டுறோம், நம்ம வரி கட்டுறோம். வரி கட்டலைன்னா என்ன செய்வாங்க? தண்ணி வராது. வரி கட்டலைன்னா என்ன செய்வாங்க? கரண்ட் இருக்காது. ரோட்டுக்கு வரி கட்டுறோம். எத்தனையோ காரியங்களுக்கு இன்னைக்கு நம்ம வரி செலுத்துறோம். ஆண்டவர் இங்க தெளிவா சொல்லுகிறாரு, அவர்களுடைய தந்திரங்களை அறிந்து சொல்றாரு. அவர்களுடைய எண்ணங்களில் என்ன தெரியுமா? அது கொடுக்கணுமா வேண்டாமா? ஆண்டவருக்கு எப்படி கொடுப்பது? எனக்கு இருக்கிறது கொஞ்சம். ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சத்துல நீ உண்மையா இரு. பேசிக்கே இதுதாங்க. கிறிஸ்தவர்களுடைய பேசிக்கே என்னது? கிவிங் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை மாற்றி, அதை குழப்பி, அதை கம்பல் பண்ணி, அதை கட்டாயப்படுத்தி என்னென்னமோ இன்னைக்கு மாற்றி இன்னைக்கு என்னமோ போயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா.
நீங்கள் வேதத்தை படிங்களேன், வேதத்தில் நீங்கள் தெளிவாயிருங்களேன், ஆண்டரை நீங்கள் கனப்படுத்துறதை விட்டுற மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆண்டருக்கு உண்மையாக இருக்கணுன்ற அந்த எண்ணத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு இந்த டீச்சர்லாம் பண்ணலை, எனக்கு இதை பற்றியெல்லாம் உபதேசிக்கலைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டு எல்லாவற்றிற்கும் கணக்கு வைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர்களுடைய தந்திரங்களையும் அவர் அறிந்து. ஹல்லேலூயா. ஆண்டு சொல்ல, ராயனுடையதை வரி கட்டணுமா கட்டு, தேவனுக்குரியதை நீ தேவனுக்கு செலுத்து. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் போக ஒன்றுமே இல்லை, நான் எப்படி ஆண்டவருக்கு செலுத்துறது, நான் எப்படி ஆண்டவருக்கு கொடுக்கிறது? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், ரொம்ப வேர்வையை சிந்தி சம்பாதிக்கிறேன். அந்த ஏழை விதவை தன்னுடைய வறுமையிலிருந்து தனக்கு உண்டான ஜீவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் போட்டுவிட்டாள். ஹல்லேலூயா. அந்த மனசை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு உங்களிடத்துல என்னிடத்துலையும். ஹல்லேலூயா. அப்படின்னா ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்தும்படியாக அங்கே ஆண்டவர் ரிப்ளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கணும், வலது கரத்தை உயர்த்தி இந்த வேளையில் இருதயத்தில் அர்ப்பணிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் ஆண்டவரே 10ல் 1 உமக்கு நான் கரெக்டாக கொடுக்கணும். ஆண்டவரே, ஒருவேளை இத்தனை நாட்களாக பிசாசு கொடுக்க முடியாதபடி, அந்த சிந்தையை கொடுக்க முடியாதபடி ஒருவேளை கட்டி வைத்திருக்கலாம், திசை திருப்பி இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே கட்டவிழ்க்கிறோம். எல்லா இருதய கடினங்கள் மாறுவதாக. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காதபடி, கர்த்தருக்கு கனத்தை கொடுக்காதபடி கரங்களை கட்டி வைத்திருக்கிற, இருதயங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படின்னா மனதுள்ளவர்களாய் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மனப்பூர்வமாக கொடுக்கிறவன் இடத்துல நீ என்ன செய்ப்பா, வாங்கு. ஹல்லேலூயா. அடுத்ததாக இங்கே ஒரு சம்பவம், நமக்கு இந்த சம்பவம் இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன், இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. தூக்கத்தில் எந்திரிச்சு கேட்டால் கூட என்ன செஞ்சிருவோம், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இதற்கு ஆதாரமாக நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல நான் சொன்ன, அவர் என்ன பார்க்கிறார். நான் கொடுக்கிறதுக்கு மனம் பூர்வமாய் மனதுள்ளவனாய் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 2வது இங்க ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீ என்ன கொடுக்கிறன்றது எனக்கு முக்கியம் இல்லை, உற்சாகமாய் அவருடைய சமூகத்தில் நான் வந்து கொடுக்கிறேனா, உற்சாகமாய் நான் அவருக்கு எடுத்து வைக்கிறேனா, உற்சாகமாக காணிக்கைகளை கொண்டு வந்து நான் போடுகிறேனா. ஹல்லேலூயா. மேலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, व्यसனமாயும் அல்ல. இதையும் இன்னைக்கு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. கட்டாயமாய் அல்ல அப்படின்னா கட்டாயம் இல்லை, போட வேண்டியதில்லை, அப்படி இல்லை, போடணும், கட்டாயத்தோடு போடக்கூடாது. ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருக்கு வித்தியாசம் கிடையாது, பார்ஷியாலிட்டி கிடையாது. ஆமென். ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை வேறு, ஒவ்வொருத்தருடைய வருமானங்கள் வேறு, ஒவ்வொருத்தருடைய இன்கம் வேறு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அமௌண்ட் பெருசு இல்லை. 2வது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உற்சாகமாய். ஆமென். व्यसனத்தோடு நான் கொண்டு வந்து போடுறேனா, व्यसனம்னா எப்படி தெரியுங்களா, இவ்வளோ போடணுமா, அதுதான் व्यसனம். ஆண்டவர் 25,000 சம்பளம் கொடுக்குறப்ப சந்தோஷமாக வந்து போடுவாங்க. 2.5 எடுத்து ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது ஒரு व्यसனம் வந்துடும். ஆமென். பாஸ்ட்டுக்கு தெரிஞ்சிடுமே எவ்வளோ வருதுன்னு. ஹல்லேலூயா. ஆமென். மல்கியா 3ல் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. ஆனா இங்க ஆண்டவர் அழகா மென்ஷன் பண்றாரு, எங்க ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆலயத்தின் தேவைகள் சந்திக்கப்படும்படியாய்.
ஆலயத்தினுடைய பராமரிப்புக்காய், ஆலயத்தினுடைய சகல வேலைகளுக்காய் இங்க ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தான் ஆண்டவர் கொடுக்க சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு ஜனங்களுடைய சிந்தனையை மாற்றிட்டான். ஆனால் ஆண்டவர் அழகாங்க அதை நம்ம வசனத்தை படிக்கும்போது சரியாக கவனிக்கணும். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. ஹல்லேலூயா. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி ஆண்டு அங்கே மோசேட்ட சொல்கிறாரு, தசமபாங்களை வாங்குப்பா, காணிக்கைகளை வாங்குப்பா, மனப்பூர்வமாக கொடுக்குறவனிடத்துல வாங்கு, நான் உற்சாகமாக கொடுக்குறவனிடத்துல பிரியமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். व्यसனத்தோடு அல்லங்க, ஒரு व्यसனம் இருக்கக்கூடாது. இவ்வளோ கொடுக்குறோமே, ஹல்லேலூயா. முதல்ல நம்ம கொடுக்கறதுல சரியாகணும். அதுக்கப்புறம் அந்த व्यसனம் எல்லாம் பிசாசு கொண்டு வருவான். நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா மனப்பூர்வமாக ஆண்டவர் இந்த व्यसனம் இதெல்லாம் விரட்டி அடிச்சிருவார். ஹல்லேலூயா. நீங்கள் கொடுக்க கொடுக்க அவரை ருசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அற்புத அடையாளங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. எவர்கள் உள்ளத்தை ஏவினாரோ, எவர்களுடைய ஆவியை அவர் எழுப்பினாரோ, அவர்கள் எல்லாரும் ஆலயத்துக்காக கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. சும்மா எல்லாருக்கும் அந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்துட மாட்டார். ஆமென். கட்டாயத்தோடு அல்ல. நான் கொண்டு வந்து கவரில் எடுத்து போடும்போது கட்டாயமாக நான் போடக்கூடாது. ஆண்டவர் பார்க்கிறார். அதுக்கு ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. நான் சின்னதாக போடுறனோ, பெருசாக போடுறனோ, பொருத்தனையை போடுறனோ, தசமபாகத்தை போடுறனோ, எதையினாலும் கட்டாயத்தோடு நான் இங்கே கொண்டு வந்து போடுறத ஆண்டவர் விரும்பலைங்க. ஹல்லேலூயா. வசனத்தோடு கொண்டு வந்து போடுறத ஆண்டவர் விரும்பல. உற்சாகமா, ஒரு மன நிறைவோடு, ஒரு சந்தோஷத்தோடு, ஓ ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருப்பா, அதுல நான் சந்தோஷமா போடுறேன். என் அப்பாக்கு போடுறேன், அவர் எனக்கு கொடுத்தாரு, என் அப்பாக்கு நான் கொண்டு வந்து போடுறேன். ஹல்லேலூயா. எனக்கு பலனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, என் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, என்ன நோய் நொடி இல்லாமல் எங்கள் அப்பா வாழ வச்சிருக்கிறாரு பாருங்க. ஓ எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறாரு பாருங்க. அவருக்கு நான் மனசார கொண்டு வந்து போடுறேன், உற்சாகமாக கொண்டு வந்து போடுறேன். அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு பாடலை பாடிக்கொண்டே வரணும் காணிக்க போடுறப்ப. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஆண்டருக்கு எது விஷயம் இல்லை. ரெண்டாவது என்ன நான் சொன்னேன் இப்போ? உற்சாகமாய். ஹல்லேலூயா. டைத்தை உற்சாகமாக நீங்கள் போடணும். ஹல்லேலூயா. ஏதோ போட்டே ஆகணுமே, சொல்லி தொலைச்சிட்டாரே, இப்படி தான் நான் ஆண்டரை திட்டுறோம் பைபிளில். இந்த 4000 ரூபா வச்சு நான் என்னென்ன பண்ணுவேன் தெரியுமா? இந்த 10,000 ரூபா வச்சு நான் என்னென்ன பண்ணுவேன்? இந்த 2000 ரூபா வச்சு நான் என்னென்ன பண்ணுவேன் தெரியுமா? இவர் வேறு ஒரு ரூல்ஸை வேறு போட்டு வச்சுட்டார். இதான் சாக்குன்னு பாஸ்டர்ஸ் எல்லாம் பிடிச்சி வாங்குன்னு வாங்குறாங்க. ஹல்லேலூயா. இந்த கட்டாயத்தெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஹல்லேலூயா. ஆமென். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8:2 அங்கே வாசிக்கிறோம். மக்கதோனியா நாட்டு சபை நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இவங்களை மட்டும் பார்த்துட்டு முடிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துக்கு நேராக 3வது, நான் எப்படி கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 8:1 வாசிக்கலாமா? அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். போதும். இங்க என்ன போடப்பட்டிருக்கிறது? மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. கிருபை சொல்லுங்க. கிருபை. கொடுக்கிறது கிருபை. கொடுக்கிறது என்னது? கிருபை. ஆமாம், இங்கே தான் சத்தம் உயருது. இப்போ நல்லா சத்தமாக சொல்லுங்க. இன்னும் சத்தம் பத்தாது. கிருபை. இப்போ சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா, அந்த கிருபை எனக்கு தாருங்கப்பா. ஹல்லேலூயா. மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென். உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கும் அறிவிக்கிறோம். ஆமென். 2வது வசனம், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம். ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் என்னது சொல்லுங்க? சோதனை. ஆமென். சோதனை இருக்குதா வாழ்க்கையில? 1. 2வது மிகுந்த தரித்திரம். தரித்திரம். இந்த ஏழை விதவை வறுமையில் இருந்தவள்
ஹல்லேலூயா. இரண்டாவது, அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது தரித்திரம். மூன்றாவது என்ன தெரியுமா? தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தாங்க? உதாரத்துவமாய். அதுக்கு என்ன, நீங்க என்ன மீனிங் புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க? உதாரத்துவமாய் சொல்லுங்க, பரவாயில்ல. யதார்த்தமா? உதாரத்துவம், யதார்த்தம். அப்புறம் சோத்திரம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, இங்க வாசிக்கிறோம், உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில். கஷ்டம், பயங்கர கஷ்டம். மக்கதோனியா நாடை பற்றி அங்கே பிரான்ச் சர்ச்சில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். பொலிட்டீஷியன்ஸ் எதிர்ப்பு அங்கே ஜாஸ்தி. மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு, அந்த பட்டணத்துக்கு அரசியல் எதிர்ப்புகள் ஜாஸ்தி. எப்போ என்ன வேணாலும் நடக்கும், எப்போ வேணா அவங்க உயிர் போகும், எப்போ வேணாலும் அவங்க மரிப்பாங்க. அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். நம்ம சோதனையை விட அது பெரிய சோதனை. நம்ம நினைக்கிறோம் எனக்கு சோதனை ஒன்றும் இல்லை, இந்த மாதமே நான் இதை வச்சு தான் ஓட்டலான் இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு சோதனையா? ஆண்டவர் அவர்களுடைய தந்திரத்தை அறிந்து, இதெல்லாம் தந்திரம், சென்டிமெண்ட்டாக பேசி அப்படியே ஆண்டருக்கு கொடுக்க விடாத மாதிரி அப்படியே சிம்பத்தி கிரியேட் பண்ணி, ஒரு ஏழை விதவையை பாருங்க, வறுமையிலிருந்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்தில் அவள் கொண்டு வந்தாள். ஹல்லேலூயா. அப்படி உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில். எப்படி சோதனை? பயங்கரமான சோதனை. நம்மெல்லாம் சும்மா ஒரு 10% 20% தான். இதுக்கே ஐயோ அம்மா அப்படின்றோம். ஒரு மாதம் சர்ச்சுக்கும் வரமாட்டேங்கிறோம், காணிக்க போட காசு இல்லை அப்படின்றோம். அங்கே மக்கதோனியா நாட்டு சபையெல்லாம் அப்படி இல்லைங்க. அதுதான் தேவன் கொடுத்த கிருபை. இப்போ சொல்லுங்கள், கிருபை. இந்த கிருபைன்ட்டு வேறு மாதிரி போயிட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் கிருபை கிடையாது, இதுதான் கிருபை. கொடுக்கறது ஒரு பெரிய கிருபை. ஹல்லேலூயா. அப்படின்னா சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய். தரித்திரங்க மக்கதோனியா நாட்டில் சபைகளில் தரித்திரம் ரொம்ப கஷ்டம். ஆதி திருச்சபைகள் அவர்கள் சபைகளுக்கு உண்டான துன்பங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்மெல்லாம் ஜாலியாக ஆண்டவர் ஏசியில் உட்கார வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நல்ல ஏசியில் உட்கார வச்சு கொஞ்சம் நிலைமையிலிருந்து அப்படியே 4 ஸ்டெப்பு முன்னாடி ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஆனால் சில நேரங்களில் கத்தருக்காய் கொடுப்பதில் நம்முடைய இருதயம் கடினப்பட்டு விடுகிறது. எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவங்களோட பேசுகிறார்? ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இருதய கடினம் இருந்தால் நிஜமாக ஆண்டவர் பேசுறது உள்ளே நுழையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே அந்த கல்லான இருதயங்கள் சதையாய் மாறுவதாக, சதையாய் பொருத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. தரித்திரமுடையவர்களாய் இருந்து 3வது வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் தங்கள், நல்லா சொல்லுங்க, சத்தமா வாசிங்க, எல்லாரும் வாசிங்களேன், திராணிக்கு தக்கதாகவும். ஆமென். அவங்களுக்குன்னு ஒரு திராணி இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவங்களுக்குன்னு கொடுத்த ஒரு பர்டிகுலர் வருமானம் இருக்குது, அதில் தான் அவங்களால கொடுக்க முடியும். அதுதான் திராணி. ஆனால் அதுக்கு கீழே அங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய். எப்படிங்க? இப்படி உசுரை கொடுத்தலாம் யாரும் கத்தலைங்க, அவங்க மனசே அந்த மாதிரி இருந்தது. தாங்களே மனதுள்ளவர்களாய். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இப்படிப்பட்ட கிருபைகள் எல்லாம் ஆண்டவர் வருகிற நாட்களிலே நம்முடைய சபைக்கு தருவாராக. ஹல்லேலூயா. தாங்களே மனதுள்ளவர்களாய். யாரும் மனசை போட்டு தூண்டலை, யாரும் கொடுன்னு கேட்கல, யாரும் வற்புறுத்தலை, யாரும் கட்டாயப்படுத்தலை, அவங்களும் व्यसனமாவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். பேசிக்கே பிசாசு எதை தெரியுமா அடிப்பான்? நம்முடைய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் காரியங்களில் இதுவும் ஒன்று. ஆண்டவருக்கு கொடுக்க விடாத மாதிரி தடுப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும், பழைய ஏற்பாடில் ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்துருக்கிறாரு. தன்னுடைய ஜனங்களிடத்திலிருந்து அவர் வாங்கி அவர்களை அவ்வளவாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இவன் கொடுத்துட்டா இவன் ஆசீர்வாதமாக இன்னும் மாறிடுவான். வீடு வாங்கிடுவான், நிலம் வாங்கிடுவான், அதை வாங்கிடுவான், இதை வாங்கிடுவான்னு யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால தான் அங்கே பார்க்கிறோம், ராயனுக்கு வரி கொடுக்கும் பொழுது அவர்களுடைய தந்திரம், இது பிசாசினுடைய தந்திரம். தேவ ஜனமே, ஆமென். அப்படின்னா தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு
அப்புறம் மூன்றாவது உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தாங்க? நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அப்புறம் மூன்றாவது அவர்கள் உதாரத்துவமாய் என்ன செய்தார்கள்? கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் அதற்கு கீழே உள்ள வசனங்களை நம்ம 7வது வசனத்தை வாசிக்கலாமா? அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் உங்கள் அன்பிலும் காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல. ஐயா, ஜெபம் இருக்கு என்கிட்ட, விசுவாசம் நிறைய இருக்குது, கணக்கே இல்லை. பயங்கரமா வசனம் படிக்கிறேன், எனக்கு தெரியாத வசனமே கிடையாது. நான் போகாத கூட்டம் கிடையாது, நான் அட்டென்ட் பண்ணாத ஜெபம் கிடையாது. நான் அப்படி இருக்கிற கத்தருக்கா இப்படி இருக்கிற எல்லாம் சரிதான். நீங்க எல்லாவற்றிலும் பெருகி இருப்பது சரிதான் ஆண்டுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே அதைவே தான் பெருமைப்படுத்திக்குவோம். நான் தான் நல்லா ஆராதிக்கிறேன்ல, நான் தான் நல்ல பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கேன், இப்போ நான் நல்லா இருக்கிறேன், நல்ல ஆண்டரை எப்போவுமே துதிச்சுட்டே இருக்கிறேன், நான் எப்போவுமே நல்லா டெய்லி பைபிள் வாசிக்கிறத விடவே மாட்டேன். முழங்கால் போட்டு முழங்கால் நின்று கையை தூக்கி ஆண்டரை ஜெபிக்க நான் விடுறதே கிடையாது. காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சிருவேன். இதில் எல்லாம் நீங்கள் பெருகி இருக்கிறீங்க. உங்கள் விசுவாசம் பெருசு, ஆண்டர் மேலே நீங்கள் வச்சிருக்கிற பக்தி பெருசு, ஆண்டர் மேலே நீங்கள் வச்சிருக்கிற வைராக்கியம் பெருசு. இவைகளில் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலையும் என்ன செய்ய வேண்டுமா? பெருக வேண்டும். அப்புறம் மூணாவது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? உதாரத்துவமாய். ஹல்லேலூயா. அப்படின்னா பழைய ஏற்பாடில் ஆண்டவர் 10ல் 1 ஸ்ட்ரிக்ட் பண்ணார். 10ல் 1 ஒரு காலத்தில் அவ்வளோ உண்மையாக இருந்தேன், அவ்வளோ வைராக்கியமாக இருந்தேன். இப்போ மற்றவங்க முன்னாடி என்னால் சாட்சியாக இருக்க முடியல. ஒரு காலத்தில் நான் சாட்சியாக இருந்தேன், இப்போது 4 பேர் என்னை பார்த்து இதெல்லாம் செய்ய முடியாத மாதிரி நான் சாட்சி இல்லாமல் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதிலையும் இந்த தர்ம காரியத்தில் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். அப்புறம் பழைய ஏற்பாடில் ஆண்டவர் 10ல் 1 சொல்கிறார். இந்த புதிய ஏற்பாடில் கர்த்தருடைய ஆலயத்துக்காய், சபைகளுக்காய், தரிசனங்களுக்காய், திட்டங்களுக்காய் உதாரத்துவமாய், ஹல்லேலூயா, உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார்? நான் சொன்னேன், இன்னைக்கு ஆண்டவர் தனித்தனியாக பேசுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை போட்டுக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் நான் குறைவுபட்டு காணப்படுகிறேனோ, எந்த காரியத்தில் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி, கனத்தை கொடுக்காதபடி நான் காணப்படுகிறேனோ, அந்த காரியத்தில் இனி வருகிற நாட்களிலே மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு அதே தேவன் அளித்த அதே கிருபையை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. அந்த கிருபை வேணும்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு நல்ல கரங்களை தட்டி, நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ரமணா சந்தரா கரபலபா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த 3 காரியத்தையும் அந்த ஏழை விதவை இடத்துல ஆண்டவர் பார்த்தார். ஹல்லேலூயா. மனதுள்ளவளாய் இருந்தாள், உற்சாகமாய் இருந்தாள். இந்த வயசான அம்மா அவங்க நடந்து வர்றதுக்கே எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு எவ்வளோ கவலை இருந்திருக்கும், எவ்வளோ போராட்டம் இருந்திருக்கும். தன்னை யாரும் கவனிக்க மாட்டாங்க, தனக்கு யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த கட்டளையை அவருக்கு கீழ்ப்பிடிந்த அந்த தேவாலயத்தில் அவள் மனதுள்ளவளாய், மனப்பூர்வமாய், உற்சாகமாய், உதாரத்துவமாய் இந்த 3 குவாலிட்டியையும் ஆண்டவர் அந்த ஏழை விதவையின் இடத்துல பார்த்தாருங்க. அவர் சொல்றார், அவ்வளோ அப்ரிஷியேட் பண்றார். அந்த லாஸ்ட் வசனத்தில் வாசிக்கலாமா? என்ன சொல்லுகிறார்? சத்தத்தை உயர்த்தி யாராவது ஒருவர் வாசிங்க. அவர்கள் எல்லாரும் போட்டார்கள், இவளோ தன் வறுமையில் இருந்து இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். உங்க வாழ்க்கையில தடங்கள் வருதா, சோதனை வருதா, சில நேரங்களில் திராணிக்கு மிஞ்சி ஒன்றும் பண்ண முடியல நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தருக்காய் கொடுக்கிற காரியத்துல உண்மையா இருந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இழுவையில் இருந்த காரியங்களை கர்த்தர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பார். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாருல, எல்லாத்துலயும் நான் பெருகி இருக்கிறேன்னு சொல்றாங்க கொரிந்து சபை. ஆனா பவுல் சொல்றாரு, இது ஒண்ணுல மாத்திரம் நீங்க மிஸ் ஆயிட்டீங்க, இதுலயும் நீங்க என்ன செஞ்சிருங்க? பெருகிருங்க. ஹல்லேலூயா.
இதுலேயும் இம்ப்ரூவ் ஆயிருங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஜெபங்கள் ஓகே, எல்லாம் ஓகே. கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைகள், தாளந்துகள் எல்லாம் ஓகே. ஆனால் இந்த காரியத்தில் நான் உண்மையாக இருக்கிறேனா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் இருதயத்தை கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார். உங்கள் இருதயத்தை கர்த்தர் கரைய பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் 4 காரியங்கள் இந்த கொடுக்குற காரியங்களில் ரொம்ப முக்கியம். நம்பர் 1, ஆண்டவர் சொல்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும், டைத். ஆமென், தசம பாகம். கர்த்தர் அதில் கரெக்டாக எதிர்பார்ப்பார். ஹல்லேலூயா. நம்பர் 2, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். என்னது? முதற்கனி. என்னதுங்க? அதற்கு ஆதாரமாக வசனங்கள் இருக்குது, நமக்கு எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, நம்ம டைம் ஆயிடுச்சு, நம்ம முடிக்க போகிறோம். முதற்கனி. என்னுடைய எல்லா விளைச்சல்ல, விதையில், எல்லாவற்றிலும், ஆண்டவர் கொடுத்த எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ஃப்ரூட் யாருக்கு கொடுக்கணும்? கொய்யா மரம் போட்டிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு கொய்யா யாருக்கு வரணும்? ஆமாம். பப்பாளி மரம் போட்டிருக்கீங்களா? பப்பாளி பழம் யாருக்கு ஃபஸ்ட்டு வரணும்? ஆமாம். ஹல்லேலூயா. இதுதான் அந்த அர்த்தங்கள். பிள்ளையா ஆண்டருக்கு என்ன செய்யணும்? பிள்ளையா ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. உங்ககிட்ட கொடுத்துட்டா ஆண்டவரை, நீங்கள் பார்த்துக்கங்க ஆண்டவரை, ஊழியத்துக்கு ஆண்டவரை. என்ன ஆமென்னு சொல்ல மாட்டேங்க? டாக்டர் படிக்க வைக்க போகிறீங்களோ? கலெக்டராக போகிறீங்களோ? இன்ஜினியராக போகிறீங்களோ? ஹல்லேலூயா, ஆக்குங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் ஊழியமும் செய்யணும் உங்கள் பிள்ளைங்க. ஹல்லேலூயா, ஆமென். கலெக்டராக இருந்துகிட்டே ஊழியம் செய்யணும், டாக்டராக இருந்துகிட்டே சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், ஆண்டவர் நாம மகிமைப்படுற மாதிரி ஊழியம் செய்யணும். 3rd one, திக்கற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுப்பது. ஹல்லேலூயா. மிஷனரிகளை தாங்குவது. ஹல்லேலூயா. ஊழியங்களை தாங்குவது. ஆமென். அப்பாடா, இன்னொரு காரியம் சொல்லிட்டாங்க, அப்படியே இதில் பாதியை பிரித்து அப்படியே மிஷனரிக்கு கொடுத்துடலாம். அதெல்லாம் போக தான் இது. ஆமென். அதுன்னா ஆமேன் சத்தமாக சொல்ல மாட்டேன். சில நேரம் ஆமேன் சத்தமாக வருது, சில நேரம் ஆமேன் என்ன பண்ண மாட்டேது, சத்தமாக. ஆண்டவர் உங்களோட பேசுகிறாருங்க, ஏசப்பா என் கூட பேசுகிறாரு. நான் அதை என்ன செய்யணும்? நல்லா வாங்கி கொள்ளணும் வார்த்தைகளை. ஹல்லேலூயா. செய்யணும். 4வது சீடு, விதை. 4வது என்னங்க? என்னங்க புதுசாக ஏதாவது வார்த்தையை சொல்லிட்டேனா? விதை. சொல்லுங்க, விதை. நல்லா சொல்லுங்க சத்தமா. இது கொரியன் பாஷை மாதிரி இருக்கோ? தமிழ் வார்த்தை, சுத்தமான தமிழ் வார்த்தை. என்னது? விதை, சீடு. ஒரு வசனத்தை உங்களுக்கு ஆதாரமாய் நான் வாசிக்க விரும்புகிறேன், வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையையும் போதும். ஹல்லேலூயா. அங்கே என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு? விதை. இப்போ விஷாலினிக்கிட்ட ஒரு விதையை கொடுக்குறேன், அவள் அப்படியே வச்சுட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அது என்ன செய்யணும்? மண்ணை தோண்டி விதைக்கணும், நிலத்தில் விதைக்கணும். அப்போ விதைக்கிறவனுக்கு தான் கர்த்தர் விதையை தருவார். ஒருவன் விதைச்சாதான் ஆண்டவர் அவனுடைய கரத்தில் விதையை தருவார். ஹல்லேலூயா. அவனை எந்த நிலத்தில் விதைக்கணும்? நான் சுண்ணாம்பு மண்ணில் போய் விதைப்பீங்களா? இல்லை வளராத ஒரு நிலத்தில் போய் விதைப்பீங்களா? கர்த்தருடைய ஆலயத்திலே விதைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் நிலம், அதுதான் நிலம், சபை தான் நிலம். ஹல்லேலூயா. அப்படி விதைக்கிறவனுக்கு அவர் விதையை கொடுக்கிறார். நான் விதைக்க 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 என் கையில் ஆண்டவர் விதையை கொடுத்துட்டே இருப்பார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? எத்தனை பேருக்கு இன்னும் புரியலை? விதைக்கிறவனுக்கு விதையை தருகிறார். என் கையில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? விதையை கொடுக்குறாரு, நம்பி கொடுக்குறார் விதையை. ஆமென். வசனத்தை கொடுக்குறாரு, வார்த்தையை கொடுக்குறாரு, கரங்களில் வேதாகமத்தை கொடுத்துருக்கிறாரு, சம்பாத்தியத்தை கொடுத்துருக்கிறாரு. நான் சரியாக விதைக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய விதை சரியான நிலத்தில் இருக்க வேண்டும். வசனத்தை சரியான நபர்களுக்கு விதைத்து ஆத்தும அறுவடையை செய்ய வேண்டும், ஆத்தும ஆதாயத்தை செய்ய வேண்டும். அப்படின்னா ஆண்டவர் விதைக்கிறவனுக்கு தான் விதையை கொடுப்பாரு, கொடுக்கிறவனுக்கு தான் பணத்தை கொடுப்பாரு. புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. எனக்கு பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும். விதைக்க விதைக்க தான் ஆண்டவர் பணத்தை தருவார். இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலோட, ஒரு நம்பரோட ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிடுவார். ஆமென். நீங்கள் விதைக்க 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 உங்கள் கரங்களில் ஆண்டவர் விதைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுவோமா? நல்ல ஆண்டுடைய நாம மகிமைப்படும்படியா. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு அடுத்து
புசிக்கிறவனுக்கு அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து. எத்தனை பேர் இதை ஸ்பிரிச்சுவலா பாக்குறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு விதையை அளிப்பார். ஹல்லேலூயா. விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்க கரங்கள்ல வர்றத ஆண்டவர் பெருக செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவ்வளவுதானா விசுவாசம்? அவ்வளவுதானா ஆண்டுடைய சமூகத்துல சந்தோஷம்? அவ்வளவுதானா ஆண்டுடைய சமூகத்துல ஆர்ப்பாட்டம்? அவ்வளவுதான் இன்னும் ஆண்டவர் விதைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். வருகிற நாட்களில் விதைகளை கர்த்தர் உங்களுக்கு அளிப்பார். ஹல்லேலூயா. அளித்து உங்கள் நீதியின் விளைச்சலை அவர் வர்த்திக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டு வர்த்திக்க செய்யணும்னு விரும்புறீங்க? இருக்கிற இடத்துல இருந்து எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் இருக்கிற இடத்துல எல்லாம் உங்கள் வேதாகமத்தை வைத்து விட்டு எல்லாம் இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உங்களை வர்த்திக்க செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொன்னது போல தான், ஆண்டவருக்கு எது முக்கியம் இல்லை? ஆமாம், நான் எப்படி கொண்டு வரேன்றது தான் ஆண்டவருக்கு முக்கியம். 3 காரியங்களை இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். மனப்பூர்வமாய், இன்னொன்று உற்சாகமாய், இன்னொன்று உதாரத்துவமாய். எல்லா 2 கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இதிலே சரி செய்யப்படணும். ஆண்டவரே, எத்தனை பேர் ஒப்பு? வாயை திறங்க, தயவு செஞ்சு வாயை திறங்க. உம்முன்னு இருக்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் உம்முன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் அறிக்கை செய்ய முடியாது. நீங்கள் நாவில் அறிக்கை செஞ்சிட்டீங்கன்னா பிசாசு தோத்துருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிபானா தானா கரமானா ஹதுனா.